ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்தது நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் தமிழ் செல்வி குடும்பமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வண்டி அவங்களுக்கு பரிசாக கிடைச்சதில்ல, அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே கார் யாருக்குமே ஓட்ட தெரியவே தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. இதில் என்ன, நான் கார் கற்றுக்கிறதுக்காக டிரைவிங் கிளாஸ் போகிறேன்றாங்க. அங்கே போயிட்டு ஒரே ஒரு மாதத்தில் நான் கற்றுக்கிறேன்றாங்க. கற்றுட்டு காரை ஓட்டுறது தான் எப்படின்றாங்க. சூப்பர்ன்றாங்க. தானோ இந்த காரோட நம்மள ஒரு செல்ஃபி எடு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து செம்ம மாஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பதாவுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளார வராங்க. உடனே அவங்களுடைய அம்மா, தமிழுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே இந்த காரு நம்மளுக்கு தான் கிடைக்கும்ட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் நினைச்சே பார்க்கல தமிழ்ன்றாங்க. அம்மா நானும் தான்மான்றாங்க. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துருச்சு. நான் ரொம்ப கேஷுவலா இது யாருக்கோ கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு இதில் நம்ம கூப்பன்ல எழுதி கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோமா, ஜெயிச்சிருக்கோம், நினைச்சே பார்க்க முடியலன்றாங்க. ஆமா தமிழ், என்னால் கூட நினைச்சு பார்க்க முடியல, மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க. மனசே குளிர்ந்து போச்சு எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இதை பார்த்துட்டு தமிழ் குடும்பமே எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க, தமிழுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. ஏன்னா இது அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால தமிழ் செல்வி அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. இது பார்க்கும்போது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அம்மாச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தான் ரொம்ப நான் தொந்தரவு கொடுத்துட்டேன் போலடி, புடவை கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி தேவையில்ல செலவுகள் வச்சேன். அம்மா நீங்க செலவு வச்சதுனால தான் நம்மளுக்கு காரு பரிசா கிடைச்சிருக்கு, அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.